ஹாய் ஹலோ மை டியர் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மசாலா பீனட் சாட். நம்ம வேர்க்கடலையில் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. நம்ம இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டு டின்னருக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் டின்னர் சாப்பிட்றவங்க ஏர்லியராக சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பட் இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க நீங்கள். ஓகே, ஸோ குயிக்காக நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நைட்டு டின்னருக்கு தான் எடுக்க போகிறேன். ஏன் இவ்வளோ சிம்பிளாக எடுக்கிறேன்னா பார்த்திங்கன்னா என்னோடய பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டு லீவ் விட்டாச்சு. ஸோ அவர் வந்துட்டு எங்கள் அம்மா கூட கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் தான் நான் குக் பண்ணுன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னால தான் இன்றைக்கி நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேருக்கு மட்டும் தெரியாமல் இருந்திருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி கன்ஃபியூஸில் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு மட்டும் நமக்கு மட்டும் சமைக்கணுன்னா கூட கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்ல லேசினஸ்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், இந்த மசாலா பீனட் சாட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ மசாலா பீனட் சாட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த மசாலா பீனட் சாட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக இன்றைக்கி வேர்க்கடலை எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னதுன்னா கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்துருக்கிறேன். இதில் சேர்க்க வேண்டிய மசாலா கூட பார்த்திங்கன்னா அதையும் குட்டியான ஒரு ஸ்பூனில் ரொம்ப கம்மியாக அதுலேயே 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரெட் சில்லி பவுடர், இது ஒயிட் பெப்பர், அப்புறமா சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்பவே எல்லாமே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நான் செய்ய போகிறதுங்கிறதுனால இது கொஞ்சம் கம்மியாகவே எல்லாத்தையும் நான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டொமினோஸ் பீஸா வாங்குறப்போ வர அந்த சீசனிங் பவுடர் தான். ரொம்பவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கும், இல்லைனா அந்த நட்ஸு கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷாப்பில் கூட இது நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இல்லையா? இதை ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இது. ஓகே, உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு திடீர்னு வரேன்னு சொன்னாங்கன்னா ஸோ சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஏதாவதுன்னா இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக லெமன் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்மளோட மசாலா பீனட் சாட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய நைட்டு டின்னர் இது தான். ஓகே வீவர்ஸ், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.